இது மகிமை நேரம். மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகிமை நேரம் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றிலிருந்து இந்த வாரம் 7 நாட்களும் உங்களோடு ஆவியின் கனிகளை பற்றி ஆண்டவருடைய வசனங்களின் அடிப்படையிலே சந்திக்க நான் ஆசைப்படுகிறேன். கனி கொடுத்தல் என்பது செடியிலே இருந்து பூ பூத்து காய் காய்த்து அது கனியாக மாற வேண்டும். அதைப்போல ஆவியின் கனி என்பது ஆண்டவரிடத்திலே நாம் திராட்சை செடியாகி அவரிடத்திலே இணைந்திருந்து அவரோடு இருந்து வாழ்க்கையை கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும். அதுதான் ஆவியின் கனியாக இருக்கும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனங்களிலே இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நாளிலும் முதலாவதான கனியாகிய அன்பை பற்றி நாம் சிறிது பார்ப்போம். இந்த காலங்களிலே கிறிஸ்தவரிடத்திலும் அன்பு குறைந்து காணப்படுகின்றது. அன்பு ஒரு மனுஷனிடத்தில் இருந்தால் அந்த அன்பு அயோக்கியமானதை செய்யாது, சுயநலம் பார்க்காது, சினமடையாது, மற்றவர்களுக்கு தீமை செய்ய நினைக்காது என்று நாம் காரியங்களிலே வேதத்தின் அடிப்படையில் அநேக வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் மற்றவரிடத்திலே அன்பாக காணப்படுகின்றோமா? இயேசுவின் கற்பனையாகிய புதிய ஏற்பாட்டிலே அவர் பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்ட கற்பனையுடைய சாராம்சமாக இயேசு அன்பாகவே இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இயேசு அன்பாக இருந்ததைப் போல பாவிகளாகிய நம்மேல் அவர் அன்பு கூர்ந்து, எத்தனையாய் நாம் பாவிகளாக இருந்தாலும் அவர் நம்மீது அன்பு கொண்டவராக இருக்கிறார். கற்பனை அடிப்படையிலே உன்னை போல் பிறனையும் நேசி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் கண்ட சகோதரர்களாகிய இந்த உலகத்திலே நம்மோடு வாழுகிற அன்பு கூறாவிட்டால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். அன்பு செலுத்துகிறேன், அன்பு காட்டுகிறேன் என்று சொல்லி நாம் சொன்னால் சகோதரனிடத்தில் அன்பை காட்டாதவன் ஒரு நாளும் அன்பு காட்டுகிறவனாக காணப்பட மாட்டான். ஆகவே அன்பு என்பது தன் புகழ்ச்சியை நாடாது, அன்பு செய்கிறவன் மற்றவர்களை சிநேகிக்கிறவனாக இருக்கிறான். அன்பு காட்டுகிறவன் தான் கிறிஸ்தவனாக இருக்கின்றான். ஆகவே கிறிஸ்தவனாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் அன்பாகவே இருக்க வேண்டும். நம்மோடு இணைந்து இருக்கக்கூடியவர்கள் மாத்திரமல்ல, இந்த சமுதாயத்திலே நம்மோடு வாழ்கிறவரிடத்திலும் நாம் அன்பு காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் எதிர்பார்க்கின்றார். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே மற்றவரிடத்திலே அன்போடு அவர் இருந்தார், எல்லோரையும் சிநேகித்தார். எந்த விதமான எதிர்பார்த்தலும் இல்லாமல் அவமானத்தின் மத்தியிலும் அவரை அவமதித்தவர்கள் மத்தியிலும் அவர்களை அவர் சிநேகித்தார், அன்பு செலுத்தினார் என்றுதான் நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆவியின் கனியாகி இந்த முதலாவது கனியாகி அன்பு என்பது கிறிஸ்தவனிடத்திலே அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்பு இருந்தால் அவன் ஐக்கியமாக இருப்பான். ஐக்கியம் இல்லை என்று சொன்னால் அங்கே அன்பு இல்லை என்றுதான் அர்த்தம். ஆகவே இந்த உலகத்திலே நீங்களும் நானும் கிறிஸ்தவனாக வாழும் பொழுது அன்பாக இல்லை என்று சொன்னால் அங்கே ஐக்கியம் இல்லை. ஒருவேளை நாங்கள் ஐக்கியமாக வாழுகிறோம், குடும்பத்தில் ஐக்கியம் இருக்கிறது, மற்றவர்களிடம் ஐக்கியமாக இருக்கிறேன், நான் மற்றவர்களை சிநேகிக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை சொல்லி அன்பு இல்லாவிட்டால் அது மாயையான ஒரு காரியமாகும். ஆகவே கிறிஸ்தவத்திலே அன்பு என்பது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகின்றது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். தேவன் எப்பொழுதுமே அன்பாகவே இருக்கிறார். பாவிகளாகிய நம்மை அவர் பார்த்து நாம் அநேக விதமான பாவங்களை விரோதமாக அவருக்கு விரோதமாக செய்யும் நேரத்திலும் கூட அவர் நம்மை சிநேகிக்கிறவராக, நம்மீது அன்பு செலுத்துகிறவராகத்தான் காணப்படுகின்றார். ஆதனால்தான் நாம் ஒருவேளை நாம் அழிந்து போகாமல் இருக்கிறோம். நாம் அழிந்து போகாமல் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை, அவருடைய அன்பு நிமித்தமாக அவர் நம் மீது காட்டக்கூடிய அந்த அன்பு என்பது ஒரு பரிசுத்தமான அன்பு. இந்த உலகத்திலே நீங்களும் நானும் அவரால் படைக்கப்பட்டவர்கள், அவர்களே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கின்றார்.
அவருடைய நாம் நிலைத்திருந்தால் அந்த செடி திராட்சை செடியிலே கொடிகள் எப்படி இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கின்றாரோ அதை போல கொடிகளாகிய நீங்களும் நானும் அந்த செடியாகிய திராட்சை செடியிலே இணைந்திருக்கும் பொழுது அந்த அன்பு என்ற கனி நம்மிடத்திலே நேரடியாக வந்து சேரும். அவருடைய அந்த இணைப்பிலிருந்து விடுபடும் பொழுதுதான் அந்த ஆவியின் கனியாகிய அன்பு என்பது நம்மிடத்தில் இல்லாமல் போகின்றது. இந்த உலகத்திலே அவர் சுற்றி திரிந்த காலத்திலே, சுவிசேஷங்களை அறிவித்த காலத்திலே மற்றவர்களை பார்த்து அங்கு அன்பு செலுத்துகிறவராகவே காணப்பட்டார். எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவர் மற்றவர்களை பார்த்து ஒருவேளை அவர்களை சிநேகிக்கிறவராக மாத்திரமே அவர் காட்டியிருக்கிறாரே தவிர அவளை வெறுத்து தள்ளாமல் அவர்களோடு அன்பு செலுத்துகிறவராகவே காணப்பட்டார். ஆகவே நீங்களும் நானும் அவரை தெய்வமாக கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் அவர் காட்டிய எப்படி இந்த உலகத்திலே மக்கள் மீது அன்பு செலுத்தினாரோ அதை போல நாமும் அன்பு செலுத்த நாம் கடமையாளிகளாக இருக்கின்றோம். நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்பு எங்கே குறைகின்றதோ அங்கே பிரச்சனைகள் வருகின்றது, அங்கே தீமை வருகின்றது. அறியாமல் நாம் அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே மகிழ்ச்சி அடைகிறேன், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். அன்பு சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் தாங்கும். ஒருவேளை இந்த உலகத்திலே உங்களுக்கும் எனக்கும் பாடுகள் வரலாம், ஒருவேளை இந்த உலகத்திலே மற்றவர்களால் நமக்கு ஒருவேளை நிந்தைகள் அவமானங்கள் வரலாம். ஆனாலும் அவற்றை நாம் சகித்துக் கொள்வோம் என்று சொன்னால், அவற்றை நாம் ஒருவேளை நாம் நிதானமாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், நம் மீது அந்த நமக்கு யாரெல்லாம் நிந்தை கொடுக்கின்றார்களோ, யாரெல்லாம் நமக்கு அவமானம் செய்ய நினைக்கின்றார்களோ அவரிடத்தில் அன்பு காட்டுகிறவராக நாம் காணப்படுகின்றோம். இயேசுவானவரும் அப்படித்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே அன்பு செலுத்துகிறவராக, அவரை நிந்தை செய்தவர்களுக்கு கூட அவர் கடைசி நிமிடத்தில் கூட அன்பு செலுத்துகிறவராகவே காணப்பட்டார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருந்தார் என்று சொல்லி வாசிக்கின்ற நீங்களும் நாமும் மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாக, அன்பு காட்டுகின்றவர்களாக, மற்றவர்கள் செய்யக்கூடிய எல்லா அவமானங்களுக்கும் நாம் ஒருவேளை பிரதிபலன் அப்படியே செய்யாமல் அவரது அன்பு செலுத்துவோம் என்று சொன்னால் நாம் சிநேகிதர்களாக அவர்களை மாற்றுவோம் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆகவே தீமையை வெறுக்கிறவர்களாக நாம் மற்றவர்களுடைய செய்யக்கூடிய அநியாய காரியங்களுக்கு ஒருவேளை நாம் விலக்கி காத்துக் கொள்வதற்காக நாம் அவர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். அன்பை பற்றி வேதத்திலே அநேக இடங்களிலே நாம் பார்க்கின்றோம், அநேக வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது ஒருவேளை வார்த்தைகளை வாசிக்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இயேசுவானவர் அப்படித்தான் சொல்வதை மாத்திரமல்ல அதன்படியே நடந்து காட்டினார். அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்திலே நீங்களும் நானும் ஒருவேளை இந்த உலகத்திற்கு செல்வதற்கு முன்பதாக அவரிடத்திலே கேட்டு, நான் மற்றவரிடத்திலே நீர் எப்படி அன்பு செலுத்துகிறோ அதை போலவே நானும் அன்பு செலுத்துவேன் என்று சொல்லி நான் ஒரு தீர்மானத்தோடு கடந்து செல்வோம். இந்த நாளிலே மற்றவரிடத்திலே அன்பு காட்டும் பொழுது கிறிஸ்தவனாக நாம், கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், அவர் நம்முடைய தெய்வம், அவர் அன்பு காட்டுகிறவர் இருக்கிறார் என்று சொல்லி ஒருவேளை மற்றவரிடத்தில் அன்பு காட்டும் பொழுது அவர்கள் நம் மூலமாக இயேசுவை அறிந்து கொள்வார்கள். அந்த அன்பு இந்த உலகத்தில் வரும் பொழுது ஐக்கியத்தை கொண்டு வரும். எல்லோரும் சந்தோஷமும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவதற்கு இந்த அன்பு ஒருவேளை நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே நாம் இந்த நாளிலே எங்கு சென்றாலும் யாரிடத்தில் சென்றாலும் அன்பாகவே இருப்போம். இயேசு அன்பாகவே இருந்தார் என்ற வார்த்தையின்படி நாம் வாழ்ந்து காட்டுவோம். அப்படிப்பட்ட மேலான கிருபையை நாம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். மகிமை